அமாவாசையில வந்து நம்ம புதுசா எந்த காரியமும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நெனைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது திருமணம் செய்யறோம், வீடு வந்து பால் காய்ச்சுறோம், கிரகப்பிரவேசம் இது மாதிரி செய்யறத தான் வந்து நம்ம செய்யக்கூடாது. புது வியாபாரம் தொடங்குறது, குழந்தைங்கள வந்து பள்ளியில சேர்ப்பது, இத தான் நம்ம செய்யக்கூடாது. மற்றபடி நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம எந்த ஒரு காரியமும் அந்த விருத்தியாகணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய எந்த செயலையும் நம்ம செய்யலாம். அதனால வெற்றி தான் கிடைக்கும். அமாவாசையில நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு காரிய லாபமும் வெற்றியும் கிடைக்கும். அமாவாசையில கல்லுப்போட இந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுடைய ஜென்ம பாவங்கள் நீங்கி கடன் பிரச்சனை நீங்கும். இந்த அமாவாசை வந்து எந்த கிழமையில வருது, எந்த நட்சத்திரத்துல வருது, அந்த கிழமைக்குரிய கிரகம் என்ன, அதற்குரிய தானியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து அந்தந்த தானியங்களை சமைத்து நம்ம காகத்துக்கு, பசுமாட்டுக்கு இது மாதிரி நம்ம தரும்போது நம்மளுடைய தீராத கஷ்டம் நீங்கும், நோய் நொடி நீங்கும், பாவம் நீங்கும்னு சொல்லுவாங்க. எந்த அமாவாசை தினமா இருந்தாலும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் எள்ளு புண்ணாக்கும் நம்ம வாங்கி தருவது நலம். அதே போல காகத்துக்கு அன்றைய தினம் நம்ம வந்து முன்னோர்களுக்கு படையலிட்டு விட்டு அந்த சாதத்தை எல்லாம் ஒண்ணா கலந்து கட்டாயமா நம்ம வைக்கணும். அதே போல எந்த அமாவாசை தினமா இருந்தாலும் காகத்திற்கு எள்ளு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே போட்டும் வைக்கலாம். எள்ள தூள் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதையும் அந்த சாதத்துல போட்டு நீங்க அது மாதிரி வைக்கிறதுனால நம்மளுடைய ஜென்ம பாவங்கள் நீங்கும். அதே போல அமாவாசை தினத்துல குலதெய்வத்தை நம்ம மறக்காம வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடலாம். குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டிலேயே குலதெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வம் வந்து நிலவாசல்ல தங்கி இருக்கும். இந்த நிலவாசல்ல ஒரு குலதெய்வம் வந்து தங்கிடுச்சு அப்படின்னாவே அந்த குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் அந்த நிலைவாசலை தாண்டி உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம்தான். அதனால தவறாமல் அமாவாசை நாள்ல குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும். இந்த நிலவாசல்ல வந்து நீங்க அன்றைய தினம் வந்து அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கோலம் போடக்கூடாது. அதனால அங்க கோலம் போடாதீங்க. ஆனா வாசப்படி, நிலவாசல் இதெல்லாம் துடைத்து விட்டு அந்த இடத்துல குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கு வந்து காலையிலையும் நீங்க ஏத்தலாம், ஈவினிங் டைம்லையும் நீங்க ஏத்தலாம். குலதெய்வத்தோட பேரை சொல்லி அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டு அந்த விளக்க ஒரு அகல் விளக்க வீட்டு வாசல்ல நிலவாசல்ல ஏத்துங்க. இது வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் நல்லதை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. வைகாசி மாசத்தோட கடைசி நாள். இந்த வைகாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா 2 அமாவாசை வந்திருக்கு. ஒரே மாசத்துல 2 அமாவாசை வர்றதுனால இதை புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே 16ஆம் தேதி ஒரு அமாவாசை வந்திருக்கு வைகாசி 2ஆம் தேதிக்கு. அடுத்து வைகாசி கடைசியாக ஜூன் 14ஆம் தேதி ஒரு அமாவாசை வந்திருக்கு. இந்த நாள் வந்து மிகவும் அபூர்வ நாளாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில இந்த அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கு. அன்றைய தினம் அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையானது ஜூன் 14ஆம் தேதி காலை 11:50க்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில ஜூன் 15ஆம் தேதி காலை 9:27 வரையும் அமாவாசை திதி இருக்கு. அப்ப ஜூன் 14ஆம் தேதி முழுவதுமாக நிறைந்த அமாவாசையாக இருக்கு. அமாவாசை அன்று காலையில சூரிய உதயத்தின் போது கடல்ல இருந்து எடுத்துட்டு வரோம்ல அந்த நீரை வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால வீட்டுல இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். ஆனா எல்லாராலையும் இந்த கடல் நீரை நம்ம பயன்படுத்த முடியாது. கடல் அருகில இருக்கிறவங்க தான் இதை செய்ய முடியும். அதற்கு பதிலாக தான் இந்த கல்லுப்பு கடல்ல இருந்து கிடைக்குது இல்லையா, இந்த கல்லுப்பை வைத்து இன்றைய தினம் இந்த அமாவாசை தினத்துல பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அந்த கடல் நீரை பயன்படுத்திய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை போக்கி நல்ல நேர்மறை சக்தியை, அதாவது உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த உப்பை வந்து ஒரு பாக்கெட் வாங்கி புதுசாக வச்சுக்குங்க. ஏற்கனவே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதுசாக தான் உப்பு வாங்கி இருக்கணும். இல்லை புது பாக்கெட் இருந்தால் அதை எடுத்துக்குங்க. அடுத்தது இதற்கு தேவையானது ஒரு மண் பாத்திரம் இல்லை கண்ணாடி பவுல். இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும்.
பிளாஸ்டிக்கோ, எவர் சில்வரோ எடுத்துக்க கூடாது. அதுல வந்து நல்ல கல்லுப்ப நெறைய வைங்க. அதற்கு மேல ஒரு விரலி மஞ்சள் வைங்க. இந்த விரலி மஞ்சள் தான் வச்சிருக்கணும். அதற்கு அருகில 3 மிளகு. எப்பவுமே இந்த கல்லுப்புக்கும், இந்த மிளகுக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் செய்றோம்னா, அதற்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. அதனால தான் அந்த உப்பும், மிளகும் பார்த்தீங்கன்னா, சமயபுரத்திலிருந்து எல்லா அம்மன் கோவில்லயும் இந்த உப்பையும், மிளகையும் வந்து பரிகார பொருளாக நம்ம பலிபீடத்தில போடுவோம். தலைய சுத்தி சில பேர் செய்வாங்க. அது மாதிரி செய்யாதீங்க. அந்த உப்பும், மிளகும் கொண்டுட்டு போய் நம்ம போடுவதற்கு எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய நோய் தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம உப்பும், மிளகும் போடுவோம். இந்த உப்பும், மிளகும் அப்படி ஒரு சக்திய தருவதனால, இத வந்து பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். 3 மிளகு வச்சுடுங்க. அதற்கு பிறகு 3 ஏலக்காய் எடுத்துக்குங்க. இந்த 3 ஏலக்காவையும் அந்த 3 மிளகோட சேர்த்து, அந்த விரலி மஞ்சளோட சேர்த்து வைங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எதிர்மறையான வார்த்தைகள நீங்க உபயோகிக்க கூடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்ப நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். அதாவது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நம்ம காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருந்து, அது மாதிரி வேண்டும்போது வேண்டியது நடக்கும் அப்படின்னு செய்வோம் இல்லையா? அப்ப எப்படி செய்வோம்? நேர்மறையா பேசுனா உடம்புல வந்து நேர்மறை சக்தி அதிகரிக்கும். நேர்மறை அலைகள் நம்மள சுத்தி சுத்தி நல்ல ஒரு வைப்ரேஷனையும், எண்ண தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வோம் இல்லையா? இந்த உப்பு வந்து நேர்மறை சக்திய தரும் அப்படிங்கிறதுனால தான். இந்த உப்பு அதனால நம்ம அந்த மிளகு, அந்த மஞ்சள் இதோட சேர்த்து நம்ம தொட்டு கைய தொட்டு அந்த அதுல உள்ள பொருட்கள நம்ம தொட்டு, நமக்கு உரிய வேண்டுதல் என்னவோ, எனக்கு ₹1,00,000 பணம் வர வேண்டும். எனக்கு என் மகனுக்கு நல்ல பெண் மனைவியாக அமைய வேண்டும். அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, என் குலதெய்வமே எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்த கொடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து, உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நேர்மறையாக வேண்ட வேண்டும். இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பூஜை அறையில இந்த பாத்திரத்த வச்சு இப்படி நீங்க வேண்டிக்கிட்டு, இத கொண்டுகிட்டு போய் வீட்டோட வடகிழக்கு மூலையில நீங்க அத வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அடுத்த நாளு அமாவாசை தினமாக இருக்கு. அடுத்து 3வது நாளு இப்ப என்ன பண்றீங்க, அதுல இருக்கக்கூடிய மஞ்சள், மிளகு, ஏலக்காய் இத 3யும் எடுத்து பூஜை அறையில ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுக்குங்க. இந்த கல்லுப்ப மட்டும் உங்களுடைய இரு கைகள்ல எடுத்து நல்லா தலைய சுத்தி இது பண்ணிட்டு, அத வந்து நீங்க வீட்டுக்கு வெளிய கால்படாத இடத்துல தண்ணீல போட்டு அத வந்து செடியில ஊத்திருங்க. அடுத்த அமாவாசைக்கு நீங்க இதே ஏலக்காய், மிளகு, மஞ்சள பயன்படுத்திக்கலாம். உப்பு மட்டும் மறுபடியும் நீங்க வேற உப்பு பயன்படுத்திக்கிங்க. இது மாதிரி நம்ம செய்து கொண்டு வரும்போது, நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை, நோய் இதெல்லாம் அகலும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.